இதுதான் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு சொந்தமான கல்லூரிகள் மற்றும் அலுவலகம், வீடு உள்ளிட்ட 13 இடங்களில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வருகிறார்கள். சாலை அமைத்ததில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 9 பொறியாளர்கள், பொதுப்பணித்துறையில் பணிபுரியக்கூடிய, பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையில் பணிபுரியக்கூடிய பொறியாளர்கள் 9 பேர் மற்றும் ஏவா வேலு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சாலை அமைத்ததில் முறைகேடு என்றும், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும், சாலையை அமைக்காமல் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகைக்கு டெண்டர் விட்டு அந்த பில் பாஸ் செய்து லஞ்ச முறைகேட்டில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் கரூர், திருச்சி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களின் பொறியாளர்கள், கோட்ட பொறியாளர்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று காலையிலிருந்து இந்த முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் முன்னாள் கோட்ட பொறியாளர்கள் 9 பேர் உள்ளிட்டோரின் வீடுகள், அலுவலகங்களிலும் இந்த சோதனை இன்று நடைபெற்றது. சுமார் 13 இடங்களில் நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று ஒரு 8 பேர் மீது 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 9 பேர் மீது நடவடிக்கை, கோட்ட பொறியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது இதற்கு முன்பு வருமான வரித்துறை சோதனையும் நடைபெற்றிருக்கிறது. 2021, 23 ஆகிய ஆண்டுகளில். இந்த சூழ்நிலையில் தான் இப்போது சாலை அமைத்ததில் முறைகேடு, ஒப்பந்தம் அளித்ததில் முறைகேடு, பல கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக 2021, 26 ஆகிய 5 ஆண்டுகள் வரை அவர் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு சாலை பணிகளில் முறைகேடு இருப்பதாக அறப்போர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் புகார் தொடர்ந்திருந்த சூழ்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்று சோதனை நடத்தி வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. இந்த சோதனையால் சென்னையில் உள்ள ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லம் மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள கல்லூரி மற்றும் அவருடைய அலுவலகம், வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அப்போது அந்த சாலை அமைக்கும் காலத்தில் கோட்ட பொறியாளர்களாக இருந்த ஈரோடு, கரூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பணிபுரிந்த அந்த பொறியாளர்கள் இல்லங்களிலும் வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெறுகிறது. சாலை அமைப்பதில் முறைகேடு நடத்தியதாகவும், டெண்டர் விட்டதில் முறைகேடு நடத்தியதாகவும் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மற்றும் பொறியாளர்கள் 9 பேர் மீது பல்வேறு பிரிவுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இந்த வழக்கை சந்தித்து உண்மையை நிரூபிப்போம் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதிலும் இந்த சோதனை, லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையால் இன்று பரபரப்பான சூழ்நிலை முன்னாள் அமைச்சர்களின் இல்லத்தில் ஏற்பட்டிருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.